அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை திறந்து யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம். யாக்கோபு நிருபம் 316வது பக்கம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேள்வி. ஆமென். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த வசனத்துடைய மைய பகுதியில ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பாரம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவரும் ஜெபம் பண்ணினார். யாருக்காக ஜெபம் பண்ணினார் சொன்னால், பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஏன் பாவிகளுக்காக ஜெபம் பண்ணினார்? அவர்கள் பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். வேதமும் அப்படிதான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாமும் மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். பலவீனமா இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். பாவம் செய்கிற மக்களை பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நாம் ஜெபிக்கணும். பைபிள் வேத வசனம் நமக்கு அதுதான் கற்றுத் தருகிறது. அதுதான் ஆண்டவர் முக்கியத்துவம் படுத்துகிறார். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு பாரம், ஒரு தரிசனம் சபை மக்களாகிய நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட பாரம் என்னவென்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனையோடு தான் நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். தேவ சமூகத்திலே நாம் பொது நலமாக மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்க நம்ம முன்னே வருவோம். அதுதான் நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய தரிசனமும் அதுதான் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தையும் பாரத்தையும் பெற்றவர்களாக அடுத்தவர்களுக்காக மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுயநலமாய் நமக்காக மாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். உடைய பக்கத்திலே ஒருவர் யாராவது இருக்கலாம். அவங்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கலாம். அவங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து நாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். சிஸ்டர், உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். பிரதர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி சொல்லி மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய இனத்தார், நம்முடைய ஜனம், அவங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உறவுகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பைபிள் வசனத்திலே இதைதான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க போறோம். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கிராமங்களுக்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் போது 53வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினாலே அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் வசனம் சொல்லுகிறது, சமுதாய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிராமமாக போனார். பட்டணங்கள் தோறும் நடந்து தெரிந்தார். எல்லாருக்கும் நற்செய்தியை தேவன் அறிவித்தார். எல்லாருக்கும் மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பரலோக ராஜ்யங்களை குறித்தும் உபதேசமாக உவமைகளாக ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எளிய முறையிலே ஜனங்களுக்கு உவமையின் மூலமாக தேவன் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கிராமங்களுக்கு போகும்போது சில கிராமத்தார் இயேசுவை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு அவர் வாயின் வழியாக வரக்கூடிய வேத வசனங்களை மிகவும் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு
சில பேர் ரட்சிக்கப்பட்டு, சில பேர் மனம் திரும்பி, சில பேர் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவையும் சீடர்களையும் பற்றி கொண்டு அவரை பின்பற்றினார்கள். சில பேர் அந்த வேத வசனத்திற்காக அதிகாலையில் இயேசுவை தேடி வருவார்கள். இயேசு எங்க இருந்தாலும் ஜனங்கள் தேடி தேடி வருவாங்க. வீட்டில் இருந்தாலும் வருவாங்க, வனாந்தரத்துல இருந்தாலும் வருவாங்க, ஆலயத்துல இருந்தாலும் வருவாங்க. எதற்காக வந்தாங்கன்னா, சில கூட்ட ஜனங்கள் அற்புத அடையாளங்களுக்காக வந்தாங்க, சுகத்திற்காக வந்தாங்க, விடுதலைக்காக வந்தார்கள். சில பேர் எதற்காக வந்தாங்க? அவருடைய வார்த்தை ஆறுதலாக இருக்கிறது, கிருபை உள்ள வார்த்தைகள் வருகிறது, நமக்கு சரீரத்திற்கு சுகம் கிடைக்கிறது, ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, குடும்பத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவும் சில பேரை ஆண்டவர் தேடி போகிறார். சிலரை ஆண்டவர் தேடி போகும்போது அந்த மக்கள் இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. சில பேருக்கு ஆண்டவர், அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தராரு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உடனே சீடர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களை 54வது அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டினார். நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அதட்டுகிறார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்காக அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார், தவிர அழிப்பதற்காக வரவில்லை. சில பேர் நமக்கு விரோதமாக நாம் செய்யற ஆபீஸ்லயோ அல்லது நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல மற்றவர்கள் நைபர்ஸா இருப்பாங்க. அவங்கள பக்கத்து வீடு, எடுத்த வீடு, ஒருவேளை நீங்க படிக்கிற இடங்களில, நீங்க வேலை பார்க்கிற இடங்களில ஏதாவது உங்களுக்கு விரோதமா யாராவது செஞ்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு விரோதமா பேசிட்டாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னா, நம்ம உடனே வீட்டுக்குள்ள போய் நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அவன் எனக்கு விரோதமா பேசினா அவன் வாயை உடையும் ஆண்டவரே, அவன் பல்ல உடைங்க ஆண்டவரே, அவன் கையை உடைங்க ஆண்டவரே, அவன் காலை உடைங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அவன் வந்து நாசமா போட்ட ஆண்டவரே, மண்ணு வாரி தூக்கி சபிப்பாங்க. ஆனா பைபிள் வசனம் அப்படி சொல்லவே இல்லை. யாராவது உங்களை அவமதித்தார்களா, எதிர்த்து பேசினார்களா, உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை பண்ணினார்களா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து அடிப்பதற்காக வரல, அடிப்பதற்காக வரவில்லை, ரட்சிப்பதற்காக தான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சீஷர்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்தார். ஏம்பா, என்னப்பா ஆவி உங்ககிட்ட இருக்குது? சில பேருக்கு சில ஆவிகள் இருக்கு. அந்த ஆவிகளை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். மற்றவர்களையும் கெடுத்து விடும் அந்த ஆவி. மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசவே கூடாது, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பேசவே கூடாது, மற்றவர்களை குற்றவாளியாக நாம தீர்க்கவே கூடாது, அடுத்தவர்களுக்கு விரோதமாக நாம் ஜெபம் பண்ணவே கூடாது. சில பேர் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரியே ஒன்னு சிரிச்சிங்க அல்லது ரட்சிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. நாம அப்படியெல்லாம் ஜெபிக்கவே கூடாது. சிரிச்சிக்கிறதுக்காக ஜெபிக்கவே கூடாது. ரட்சிப்பிற்காக தான் நாம ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ரட்சிப்பிற்காக தான் ஜெபிக்கணும். நம்முடைய ஆவியை வந்து நம்ம காத்து கொள்ள வேண்டும். அவன் நாசமா போன ஆண்டவரே, அவன் விளங்காம போன ஆண்டவரே, அவன் குடும்ப விருத்திக்கு வரவே கூடாது ஆண்டவரே, அவன் கையை காலாவது உடைக்கிறன்னா பாக்கணும் ஆண்டவரே, அவன் ஆக்சிடென்ட்ல சாகணும் ஆண்டவரே, அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம் மற்றவர்களுக்காக பொறாமை கொண்டு நம்ம வந்து அழிப்பதற்காகவோ அடிப்பதற்காக நாம ஜெபிக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், ஒருவருடைய பாவத்தை நம்ம மன்னிக்க வேண்டும், ஒருவருடைய குற்றத்தை நம்ம மன்னிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அவன் கெட்டவனா இருக்கிறானா, ஆண்டவரே அவனை நல்லவனா மாத்தின்னு ஜெபம் பண்ணு. ஆமென். அப்படிதான் நாம ஜெபிக்கணும். அந்த ஊர் ஜனங்க அவங்க பொல்லாதவங்களா இருக்கிறாங்களா, அவங்களை எல்லாரையும் நல்லவங்களா நீங்க மாத்துங்க ஆண்டவரே, நல்ல குணம் கொடுங்கப்பா. அவங்களுக்காக நீ பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அக்கினி இறக்குறது, நான் அவங்களை நாசமா மாக்குறது, அவங்க வீட்டு மேல சாபம் வர்றது, அப்படி எல்லாம் நாம எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு அழிவு வராது. ஜெபிக்கிற உனக்குதான் ஆண்டவர் திட்டு வரும், உனக்குதான் வந்து கெடுதல் வரும், உங்களுக்கு தான் சிக்ஷை வரும், உங்களுக்கு தான் கர்த்தர் அதட்டுவார், உங்களுக்கு தான் வந்து உங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கவே மாட்டாரு. நம்ம எல்லாம் இப்படி ஜெபிக்கிறதுனால கொஞ்சம் அன்பு இருக்கு ஆண்டவர் நம்ம மேல, அது கூட போயிடும்.
ஆண்டவர் நம்ம மேல கொஞ்சமா பிரியமா இருப்பாரு. நம்ம அப்படி ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் அவங்க பக்கம் தான் பேசுவார், நம்ம பக்கம் பேச மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்கம் தான் ஆண்டவர் இருக்கிறார். இல்ல, நீ யாருக்கு விரோதமா பேசுறியோ அவங்க பக்கமா போயிடுவார் ஆண்டவர். ஆகவே நம்முடைய ஆவி நல்ல ஆவியா இருக்கணும். அவன் தான் திட்டுற அப்படின்னா நீ பதிலுக்கு பதில் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலே மிக அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தராரு. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? துன்மார்க்கர்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரையும் மன்னிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பழிக்கு பழி வாம்பதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, மன்னிப்பதற்காக தான் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும், மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 11வது 10வது வசனத்திலே மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது, விதைக்கிற வசனங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. எப்படி வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைத்து முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல தேவனுடைய வார்த்தை புறப்படும் போது அது ஒரு நாளும் வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அவர் எந்த நோக்கத்தோடு அந்த வசனத்தை அனுப்பினாரோ அதை வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர்கள் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். நம்ம விதைக்கிற விதை உடனே முளைக்கலனா கூட ஒரு நாள் முளைத்து வரும், ஒரு நாள் பலன் கொடுக்கும். நாம சொன்ன வேத வசனங்கள், அறிவித்த வார்த்தைகள் என்றைக்கு ஒரு நாள் பலன் கொடுக்கும் என்பதை நம்பிக்கையோடு கூட நாம இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கவே கூடாது, விசுவாசம் இல்லாமல் வசனத்தை அறிவிக்கவே கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு வேத வசனத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் விளைய செய்கிற தேவன். ஆமென். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, ஜெபிக்கிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு அலையில சொல்லுங்க, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதுற புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக அருமையாக ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுப்பார். 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம், என் தேவனை நோக்கி நான் செய்யும் என் விண்ணப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம், இருதயத்தில் ஒரு பாரம் இருக்க வேண்டும். பவுலுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அல்ல,
அவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்க வேண்டும். அதுக்காக தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரே தரிசனம் ஒரே பாரம், ஒரே தரிசனம் ஒரே பாரம் நமக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு வேற எனக்கு வேற அல்ல, உங்களுக்கு வேற பைபிள் எனக்கு வேற பைபிள் அல்ல, உங்களுக்கு வேற கர்த்தர் எனக்கு ஒரு வேற கர்த்தர் அல்ல, உங்களுக்கு வேற விசுவாசம் எனக்கு வேற விசுவாசம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரே விசுவாசம், நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன், நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க போது உங்க தரிசனமோ எங்க தரிசனமோ வேற வேற இருக்க கூடாது. எல்லாருக்கும் ஒரே ஆத்மா பாரமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பவுல் ஒரு இஸ்ரவேலன், இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த பவுல். இந்த பவுல் தன்னுடைய தேசம், தன்னுடைய இனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பாரத்தோடு கூட அவர் மற்றவர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார். நான் செய்கிற எல்லா ஜபங்களிலும் முக்கியமான ஒரு ஜபம் என்னவென்று சொன்னால், நான் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்தாலும், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே இருந்தாலும், ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நான் இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தாலும், என்னுடைய பாரம் எல்லாம் என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய இனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான். ஒருவேளை நம்ம இந்த ஊர்ல வாழலாம், இந்த கிராமத்துல நாம இருக்கலாம், ஆனாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு அம்சம் இருக்கும், ஒரு சந்ததி இருக்கும். அந்த சந்ததி ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கணும். நான் எப்பவுமே என்ன ஜெபம் பண்ணா, என்னுடைய அப்பாவுடைய சந்ததியில யாரு இருக்கிறாங்க, என்னுடைய அம்மாவுடைய சந்ததியில யாரு இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா எவ்வளவு சந்ததி வருது, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு கிராமத்துல அவங்க இருந்த கிராமம் என்ன, அவங்க இருந்த நகரம் என்ன, பட்டணம் என்னன்னு சொல்லி நம்முடைய தேசத்திற்காக நாம ஜெபிப்போம். சரி, உதாரணமா எடுத்துக்கொள்வோம். நம்ம பிறந்தது எந்த ஊர்னா தமிழ் மண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிறந்தது என்னது? தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டை குறித்து ஒரு தமிழ் மண், எந்த உலகத்திற்கு போனாலும் நீங்க உங்க மண்ணுக்காக ஒரு அந்த உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருவேளை நீங்க அமெரிக்கா கூட போங்க, நீங்க வெளிநாட்டு கூட போங்க, ஆனா நீங்க போகிற இடத்துல என்ன சொல்வீங்க? உங்க மண்ணு, நீங்க பிறந்த மண்ணு குறிச்சு ஒரு பெரிய ஒரு தரிசனம், ஒரு பாரம் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உயர்ந்துட்டே போனாலும் உங்க கிராமத்தை குறித்து நினைப்பு உங்களுக்கு வரணும். உங்க ஊரை குறித்து, நீங்க பிறந்த மண்ணை குறித்துதான ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஒருவேளை நீங்க தமிழ்நாடு என்று சொன்னால், ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு மக்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென். ஜெபிக்கணுமா இல்லையா? நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு நம்ம பிறந்த மண்ணுக்காக நாம ஜெபிக்கணுமா இல்லையா? நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டுமா இல்லையா? எதுக்காக ஜெபிக்கணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஆஸ்வதியும் அப்பா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்க எப்படியாயிலும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தமிழ் பற்றுதான ஒரு காரியம் நமக்குள்ள அந்த உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய ஜனங்களை குறித்துதான ஒரு பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதே நீங்கள் சொல்லுகிற வேலை சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்த வசனத்தை, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் முன்னென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறாங்க. பாருங்க, 2 விஷயத்தை அவர் சொல்றாரு. அடுத்த வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு. 2 விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கீழ்ப்படியில, 2வது விசுவாசிக்கல. 1 கீழ்ப்படியில, 2வது என்ன செய்யல? விசுவாசிக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த மக்கள் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, தேவனை அறிந்திருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நீதிக்கு அவங்க இன்னும் கீழ்ப்படியில. தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியில, தேவனுடைய நீதியே வேத வசனத்தை விசுவாசிக்கவில்லை. அவங்க செய்த 2 பாவம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. முதல் பாவமே எங்கிருந்து ஆரம்பிக்க சொன்னா, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியே புசித்தாயா? பாருங்க, கீழ்ப்படியாமை, அங்க மீறுதல் வருகிறது. எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அப்பவே பாவம் உள்ள வருகிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, விசுவாசம். தேவனுடைய வார்த்தை, நீங்க புசிக்க நாளிலே சாவீர்கள் என்ற வார்த்தையை அவங்க நம்பல. நம்பாம போனபடினால்தான்
விசுவாசி தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லாதபடினால்தான் அவங்க மீறுதல் பாவம் செய்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே கீழ்ப்படியலைங்க. எல்லாரும் விசுவாசித்தாங்களா? இல்லைங்க, யாருமே எல்லாருமே விசுவாசிக்கல. ஒரு சிலர் தான் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் தான் கீழ்ப்படுகிறாங்க. பாஸ்டர் ஐயா, அப்படி இருந்தா யார் தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அதை நம்பி விசுவாசித்து தொடர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியாமை ஆவிகளை அவர்களை விட்டு நீக்கி போடுங்க. சிறு பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய குடும்பங்களிலே பாருங்க, நம்முடைய வீட்டு ஜனங்களை பாருங்க, எல்லாருமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா? எல்லாரும் விசுவாசித்து இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை. ஒரு விசுவாசிக்கு இது இருக்கணுங்க, கட்டாயம். ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த கட்டாயம் இப்படிப்பட்ட ஒரு மனவேதனை இருக்கணும். என்ன மனவேதனைன்னு சொன்னா, எனக்கு இடம் இல்ல, எனக்கு வீடு இல்ல, எனக்கு பங்களா இல்ல, எனக்கு காரு இல்ல, எனக்கு வாகனம் இல்ல, எனக்கு வேலை இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல, இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். இந்த உலகத்தோட முடியக்கூடியது இதெல்லாம். நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், நம்ம வாழணும். நம்ம வாழ்வதற்காக தான் இந்த வசதியை நம்ம தேடுறோம். இந்த வசதிகள்லாம் நமக்கு இருந்தாதான் நம்ம வாழ முடியும். பணம் இல்லாட்டா வாழ முடியாது. வீடு இல்லைன்னு சொன்னா நமக்கு சொந்த வீட்டுல இருக்க முடியாது. இப்படிப்பட்ட வாழ வேண்டிய காரியத்திற்காக நம்ம கவலைப்படுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. உனக்கு வஸ்திரம் இல்லை என்று சொல்லி கவலைப்படாது. உனக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி கவலைப்படாது. நம்ம என்ன கவலைப்படணும்னா, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படலையே. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இம்மைக்காக மாத்திரம் நாம ஆண்டவர் நம்பிக்கை வைக்க கூடாது. இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்திற்கு வேண்டிய காரியங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரை பின்பற்ற கூடாது. இப்ப நிறைய ஜனங்க இயேசுவை பின்பற்றினாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க நேற்று தினத்திலே சாப்பிட்ட சாப்பாட்டுக்காகவா என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதுக்காக அல்ல. 2 மணி 5 அப்பத்து 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி போனாங்க. ஆகாரத்திற்காக மாத்திரம் அல்ல, அதை விட மேலான ஆசீர்வாதம் பரலோக வாழ்வுக்காக ஆண்டவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாய் இருக்கிறது. மிகுந்த துக்கம். யாரு வேணா கேட்டு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும். ஆனா சின்ன பிள்ளையா இருப்பாங்க. விசுவாசத்துல குழந்தையா தான் இருப்பாங்க. சண்டை போட்டு கொண்டு தான் இருப்பாங்க. பிரச்சனையோட தான் இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ் தான் போயிருப்பாங்க. சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், நிறைய கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை குறித்த பாரமே அவங்களை அழித்து கொண்டே இருக்கும். அவங்க உலகத்தை குறித்து பாரமே. ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்திருக்கலாம். அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அப்பா, அவங்க எல்லாம் அப்படியே பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க பாருங்க, ஆத்ம பாரம் இல்லாம தான் இருந்திருப்பாங்க. ஜப பாரம் இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இதற்கும் மேல வாங்க. நம்முடைய ஆத்துமாவிலே இருதயத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரம் என்ன? என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் இனம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. அடுத்த நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனம் என் சகோதரர் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே என் இனம் என் சகோதரர். சொல்லுங்க பார்க்கலாம். என் இனம் என் சகோதரர். அவங்களுக்காகத்தான் அவர் துக்கப்படுறாரு, அவங்களுக்காக தான் அவர் வேதனைப்படுறாரு, அவங்களுக்காக தான் ஜபம் பண்றாரு, அவங்களுக்காக தான் விண்ணப்பம் செய்யறாரு. யாருக்காக விண்ணப்பம், யாருக்காக ஜபம், யாருக்காக துக்கம், யாருக்காக மனவேதனை, யாருக்காக ஆத்துமாவிலே பாரம் சொன்னீங்கன்னா, என் இனம் என் சகோதரர், என் இனம்
என் சகோதரர், என் இனம் என் சகோதரர், என் இனம் என் சகோதரர். இது தாங்க உண்மையான கிறிஸ்தவனுக்கு நல்ல ஒரு சாட்சி. பவுல் சொல்றாரு, என் மனசாட்சியே எனக்கு சாட்சியா இருக்கிறது, என் மனசாட்சியே எனக்கு சாட்சியாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது எனக்கு தெரியல. அவர் சொல்றார் 3ஆம் வசனத்துல, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனோ. ஒரு முறை நம்முடைய மோசே ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே, ஒண்ணு இந்த ஜனங்களை ரட்சியும், இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும். அப்படி இல்லைன்னா என் பேரை உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிச்சு போட்டுரு, கிழிச்சு போட்டுரு. வேணா ஆண்டவர், என் பேரு மாத்திரம் இருந்தா என்ன பிரயோஜனம்? லட்ச ஜனங்களுடைய பேர் அல்ல வரணும் ஆண்டவரே. என் பேர் இருந்தா மட்டும் போதாதப்பா, உங்க ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பேர் முதல்ல இருந்தா மாத்திரம் போதாது. இவ்வளோ மக்கள் அழிக்கப்படுகிறாங்களே, இவ்வளோ மக்கள் நரகத்திற்கு போறாங்களே, உயிரோடு கூட பாதாளத்திற்கு போகிறார்களே, இவங்கெல்லாம் பாவங்களை நீ மன்னிக்க மாட்டீங்களா? இவங்க செய்த அநியாயத்தை மன்னிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு விரோதமாக இவங்க பாவம் செய்தாங்க, இவங்களை மன்னிக்க ஆண்டவர் என்று சொல்லி ஒண்ணு இவங்களை மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிக்காவிட்டா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, வேணாம் நானும் வரல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதல்லவா ஒரு பெரிய ஒரு மன்றாட்டு ஜெபம். நம்ம செய்யற மன்றாட்டு ஜெபம் எப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபம் இருக்கு? நம்ம எப்படிப்பட்ட மன்றாட்டு வீரர்களாக நாம இருக்கிறோம்? ஆண்டவரை என்னை மாத்திரம் சேர்த்துக் கொள்ளுங்க, எனக்கு மாத்திரம் பரலோகத்துல மூலையில இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கடந்து போறேன், ஆனா பரலோகத்துல இருக்கிற இடம். அல்லேலூயா. யாரு எப்படின்னா போட்டோம், எனக்கு என்ன ஆண்டவரே, அப்படி சுயநலமாய் நான் இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாரத்தோடு கூட அவர் கேட்கிறார். மாம்சத்தின்படி என் இனம் என் சகோதரர் பதிலாக நானே கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனோ. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகார். யார் தெரியுமா? ரட்சிப்பு குறித்து சொல்றாரு. முதல் ரட்சிப்பு ஆண்டவர் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? தன்னுடைய சுய ஜனத்திற்காக தான் வந்தாரு, சுய மக்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாரு. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை அவங்க தள்ளிவிட்டார்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்கள். அவங்க வேண்டாம் என்று சொன்னதுதான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க தான் புத்திர சுவிகாரம், அவங்க தான் முதற் பேரானவர்கள், அவங்க வழியா தான் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மறந்து விடவே கூடாது. ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் இஸ்ரவேல் மக்களுக்காக நாம ஜெபிக்கணும். அவங்களுக்கு போக வேண்டிய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவங்களையும் ரட்சியும் அப்பா, எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்களே, அவங்களையும் ரட்சியும். அவங்களுக்குள்ளவே மனம் திரும்பாத சந்ததிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க, வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறாங்க, விசுவாசியாதவர்கள் இருக்கிறாங்க. எப்படி ஆகிலும் அந்த சந்ததியை ரட்சியும் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய இனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாக நாம் இருந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற, எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அதிபதி, 100க்கு அதிபதி, இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருக்கிறார். அந்த மனுஷன் யூதன் அல்ல, அந்நியன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறியாத ஒரு மகன். எப்படியும் ஆண்டவரை பற்றி அவன் தெரிந்து கேள்விப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே தினந்தோறும் அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே,
என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு தன்னுடைய இனத்துக்காக இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிறாங்க, யாரெல்லாம் திருச்சபைக்கு ஒரு அங்கத்தினராக மாறாம இருக்கிறாங்க, அவங்க பேர்களை 1 2 3 போட்டு எல்லாம் எழுதி கொண்டே வாங்க. அவங்களுக்காக என்ன செய்யுங்க? பரிந்து பேசுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, மன்றாட்டு ஜெபம் பண்ணுங்க. திறப்பில் நின்று அவங்களுக்காக கண்ணீர் விட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவங்க பேரை சொல்லி 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 நீங்க ஜெபிக்க வேண்டும். அங்கே விசேஷித்த சிநேகிதர் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நைபர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க இருப்பாங்க, அறிமுகமானவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருடைய பேர்களை டைரியில் எழுதுங்க. எழுதி எழுதி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேலையை கர்த்தர் அவங்களை ரட்சிப்பார்னு சொன்னா டிக் பண்ணிடுங்க, டிக் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுக்கிறவர்களா இருந்தா, சபைக்கு நம்மோடு வந்திருந்தா அவங்களுடைய பேர்களை டிக் பண்ணுங்க. நீங்க அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினால் உனக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அப்படிதான் ஜெபித்தார். எதற்கு, யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இந்த கொர்நேலியு யாருக்காக ஜெபம் பண்ணார்? தன்னுடைய உறவுக்காரர்களுக்காக ஜெபிக்கிறார், சிநேகிதனுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் தான். யோபின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. சிநேகிதனுக்காக நாம ஜெபிக்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நாம ஜெபிக்கிறோம். உங்களுடைய பழைய சிநேகிதர்களோட இருப்பாங்க. உங்களுக்கு கல்லூரி நாட்களிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே படிச்ச இந்த நாட்களிலே, சிறு பிரயாணத்திலே நீங்கள் விளையாடின அந்த நாட்களிலே இருப்பாங்க. இப்பெல்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிநேகிதர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், மன்றாட்டு ஜெபம் எடுக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். திறப்பில் அவங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அவங்க பேரையும் நீங்கள் எழுதி அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நமக்கு ஆண்டு கொடுத்த ஆத்தும பாரம், மனவேதனை, மன துக்கம். தன்னுடைய தேசம், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய உறவுக்காரர்கள், தன்னுடைய நண்பர்கள், எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். பாருங்க, சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம சிறையிருப்பையும் மாற்றுவார் அல்லவா? ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நீங்க பால் வாங்க போறீங்க, பால்காரர் வந்து வெளியே நிற்கிறார். சொம்பு அழுக்கா இருக்கு. மேல கழுவிங்களா உள்ள கழுவிங்க? முதலாவது எதை கழுவிங்க? உள்ளதானே கழுவிங்க. கை உள்ள போட்டு தானே கழுவிங்க. இன்னொரு கை மேல இருக்குதுல, நீங்க உள்ள கழுவும் போது ஆட்டோமேட்டிக்கா மேலேயே சுத்தமாயிடும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா போதுங்க, எல்லாமே சுத்தமாயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயம் சுத்தமாயிடுச்சுன்னா எல்லாமே சுத்தமாயிடும். ஆனா இருதயம் தான் மகா கேடு உள்ளதாக இருக்கு. அதை மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இருதயத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மனபாரம் என்னன்னா, உங்களுடைய தேசத்துக்காகவும், உங்களுடைய ஜனத்திற்காகவும், உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் சகோதரிக்காகவும், உங்களுடைய உறவுக்காரர்களுக்காகவும், உங்களுடைய சிநேகிதருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், யோபின் புத்தகம் 1வது அதிகாரம், முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலையில் எழுந்து எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தும். இந்த பிரகாரமா யோபா நாட்களிலே செய்து வருவார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை பெற்றெடுத்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஒரு கேள்வி.
பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? காலையில எழுந்து உங்க பிள்ளைகளுக்காக வேண்டிய வேலை ஜெபம். ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும். பிறகு வந்து நீங்க புலம்ப கூடாது. என் பிள்ளை எப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, இப்படி போயிட்டான், இப்படி ஆயிட்டா பாஸ்டர் வந்து பாஸ்டர் புலம்புறது இல்ல. நீங்க செய்ய தவறின விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்ததே பெரிய பாவம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க மறந்ததே பெரிய பாவம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திர கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நாமும் அதை வந்து பெற்று எப்படி நம்ம ரோட்ல போற மாதிரி ஆயிடக்கூடாது. பிள்ளைகளுக்காக பரிந்து பேசணும், ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஊழியக்காரனுடைய பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க. அவங்க நன்றாக இருந்தாதான் நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசன்னம் செய்ய முடியும். ஊழியக்காரன் வந்து அறிவித்தாதான் ஜனங்க கேள்வி அவங்க வந்து கேட்பாங்க. ஊழியக்காரன் பிரசங்கிக்காவிட்டால் ஜனங்களுக்கு போய் அந்த வசனங்கள் சேராது. ஊழியக்காரன் சுகமா இருக்கணும், ஊழியக்காரர்கள் ஆரோக்கியமா இருக்கணும், ஊழியக்காரர்கள் வந்து விடுதலையோடு கூட காணப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் பாதுகாப்போடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி சபை மக்களாக நீங்கள் உங்களுடைய ஜபங்களிலே தினந்தோறும் ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியக்காரருடைய சுகத்திற்காகவும், ரட்சிப்பிற்காகவும், பாதுகாப்புக்காகவும் சபை மக்களாக நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும் 6ஆம் அதிகாரம், எபேசியர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்து விழித்திருக்க வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்காக, மூப்பர்களுக்காகவும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷர்களுக்காகவும், மிஷனரிகளுக்காகவும், அப்போஸ்தலர்களுக்காகவும், மெய்ப்பர்களுக்காகவும், போதகர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்திற்காக சக்தியால் கட்டப்பட்டிருக்கிற அதை பற்றி பேச வேண்டிய பணி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அத்துடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாக வேண்டும். அவங்க சுயநலமாய் பேசாதபடிக்கு தேவ சித்தத்தின்படி தேவனுடைய வாக்கு அவங்க வாயிலே உண்டாக வேண்டும். பாஸ்டர் ஆண்டவரை இன்றைக்கு பாஸ்டர் பேச போறாரு, நீங்க காலையில எழுந்து அல்லது நேற்றுக்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே இன்றைக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், ஆராதனைக்காக ஜெபிக்க வேண்டும், சத்தியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நாங்க உங்க சத்தியத்தை கேட்கணும், உங்க பிரசங்கத்தை கேட்கணும். ஆண்டவர் அவர் சுயநலமா பேசக்கூடாது. உங்க வார்த்தையின் மூலமாக உங்க வார்த்தையே அவர் வாயிலை போடுங்க என்று சொல்லி வாக்கு தத்தங்களுக்காக, வேத வசனத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, எல்லா மனுஷர்கள் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜாதி மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல இனம் பேசக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கும் பரவி இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் எங்கும் பரவி இருக்கிறாங்க. அந்த எல்லா மனுஷரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதி மதம் பேதம் இல்லாதபடிக்கு எல்லா மக்களும் இந்த மார்க்கத்தின் வழியாய் வர வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அவர்களுக்காக மரித்திருக்கிறார். எல்லா மக்களும் பரலோகம் வர வேண்டும், எல்லா மக்களும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி எல்லா மனுஷருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஊர் பேர் தெரியாம இருக்கலாம். யாரோ எனக்காக ஜெபம் பண்ணாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். யாரோ எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசித்தேன். யாரோ ஒருவர் எனக்கு என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாத்தினாங்க, இன்றைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரோ ஜெபம் பண்ணாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நாமும் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தை ஆளக்கூடிய அதிபதிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் பிரதம மந்திரிகளுக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் எல்லா லக்க அதிகாரிகளுக்காகவும் எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய செயல்படுகிற எல்லா மக்கள் அதிகாரிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இது நம்ம விழுந்த ஒரு கடமை. அல்லேலூயா. நம்ம விழுந்த ஒரு கடமை. திருச்சபை மக்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. நாம் எல்லா மனுஷருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இனத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜனத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய உறவுகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய சகோதரருக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய சிநேகிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டும், நம்ம திருச்சபை மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய ஊழியக்காரருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஒரு ஜெப ஆவி எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். முழங்கால் படிடுவோம்.